இந்த கல்யாணம் நல்லபடியா நடக்கணும்னா எனக்கும் உனக்கும் விவாகரத்து நடக்கும். மாமா, மம்மி, மாமா. நாளைக்கு உன்னோட வீட்டுக்கு டிவோர்ஸ் பேப்பர்ஸோட நான் வருவேன். கையெழுத்து போடுறதுக்கு நீ தயாரா இரு. ககன், டேய் ககன். மம்மி. ககன் சார். எஸ். நீங்க கொடுத்திருக்கிறது ஐடியா இல்ல, ஒரு ரெவல்யூஷன். இந்த ரியல் எஸ்டேட் ஃபீல்டுக்கே நீங்க ஒரு புது புத்துணர்ச்சியை கொடுத்திருக்கீங்க. இந்த இண்டஸ்ட்ரி பூம் ஆயிருக்குன்னா அது மார்க்கெட்டால இல்ல சார், இந்த ககன்கிற விஷனால தான். தேங்க்யூ. அதனால இந்த வருஷ அசோசியேட் பிரசிடென்ட் நினைச்சாலே ஒரு பேர் மட்டும்தான் ஞாபகத்துக்கு வருது. அது வேற யாரும் இல்ல, ஹி இஸ் none other than மிஸ்டர் ககன் சார். தேங்க்யூ ஜென்டில்மேன். அப்புறம் மிஸ்டர் ககன், நாங்க எல்லாரும் ஒரு மனதா உங்களை இங்க பிரசிடென்ட்டா தேர்ந்தெடுக்கிறோம். ஒரு நிமிஷம் ககன், இங்க நம்ம எல்லாரையும் விட 50% அதிகமா ஷேர்ஸ் இருக்கிறது சரத்சந்திரா சாருக்கு தான். அவர்கிட்ட ஒரு வார்த்தை கேட்காம நாம இந்த முடிவை எடுக்க முடியாது. தோ சரத்சந்திரா சாரே வந்துட்டாரு. வணக்கங்க. சரத்சந்திரா சார், இன்னைக்கு எடுக்க போற முடிவு உங்க கையில தான் இருக்கு. நீங்களும் ஒரு வார்த்தை சொல்லிட்டா ககன் சாருக்கு நம்ம எல்லாரும் சேர்ந்து பிரசிடென்ட் போஸ்ட் கொடுத்துருவோம். இந்த ஷேர்ஸ் எல்லாத்துக்கும் லீகல் ஓனர் பூமி தான். அவங்க தான் ஃபைனல் டெசிஷன் எடுப்பாங்க. என்ன பாக்குற சொல்லு. தகப்பன் பாசமா இல்லனா புருஷனோட அன்பா? உன் ஓட்டு அப்பா பக்கமா இல்லனா அப்பாவுக்கு பிடிக்காத இந்த ககன் பக்கமா? எந்த பக்கம்னு சொல்ல முடியாம ஒரே குழப்பமா இருக்கா? எனக்கும் இதுதான் வேணும். சொல்லுமா. நீ என்ன முடிவு எடுத்தாலும் அது உனக்கு தான் ப்ராப்ளம். ஏய் பூமி. ஏய் பூமி, பூமி. பூமி. ஐயோ என்னாச்சுமா? பூமி. அபூர்வா கூட்டிட்டு போமா. சரி மாமா. பாத்துமா. பூமி வாமா. எனக்கு என் அப்பாவும் வேணும், என் புருஷனும் வேணும். நீ 8 அடி பாஞ்சா நான் 16 அடி பாய்வேன். சார், இது எதிர்பாராம நடந்துருச்சு. பூமியோட ஃபாதரா நீங்க தான் ஒரு நல்ல முடிவா எங்களுக்கு சொல்லணும். உங்க பேர் என்ன? உடுமலைப்பேட்டை ஆர் ராம்மோகன். நைஸ். உங்க பேரு? காரைக்குடி டி சுப்புராஜ். வெரி குட். உங்க பேரு? ஜி வெங்கட்ரமணன். வெரி குட். உங்க பேரு? ககன். ககன்? ககன். நோ நோ, ககனுக்கு பேருக்கு முன்னாடி ஒரு இனிஷியல் இருக்கும்ல, அந்த இனிஷியலையும் கூட சேர்த்து உங்க முழு பேரை சொல்லுங்க. சொல்லுங்க மிஸ்டர் ககன். ஓ, சர்நேம் கிடையாதா?
பேரே இல்லாம இந்த அசோசியேஷனுக்கு பிரசிடென்ட் ஆகலான்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? சர்நேமை வச்சு என்ன ஆக போகுது? ககனுங்கிற பேர் தான் இப்ப ரியல் எஸ்டேட்ல ஒரு பிராண்டா இருக்கு. நமக்கு தேவை பிராண்டிங் கிடையாது, ரெஸ்பெக்ட், மரியாதை. சர்நேம் இல்லாம உங்களுக்கு ஏதாவது அடையாளம் இருக்கா? உங்க ஐடென்டிட்டி யாருக்கா தெரியுமா? ஓட்டுரிமை இல்லாதவங்க பிரசிடென்ட் எப்படி ஆக முடியும்? ககன், நீ உண்மையிலேயே ரொம்ப முன்னேறி இருக்க. ஆனா ஒரு உண்மை மட்டும் சின்ன வயசுல நின்னு போச்சு. அதான் உன்னோட சர்நேம். உன் அப்பா உன்னை விட்டுட்டு போனப்பவே உன்னோட சர்நேமும் போயிடுச்சு. டைம் நல்லா இருந்தா பேரும் புகழும் ஒரே நைட்ல கிடைச்சிரும். ஆனா சர்நேம்ங்கிறது வம்சத்துல இருந்தா கிடைக்கும். உனக்கு ரூட்ஸ் கிடையாது. ரூட்ஸ் இல்லாத மரம் என்னதான் வளர்ந்தாலும் ஒரு காத்து போதும் அதை தரமட்டமாக்குறதுக்கு. அதனாலதான் நான் சொல்றேன் ககன், நீ லீடர் கிடையாது, ஓனரும் கிடையாது, நீ ஃபியூச்சர் கூட கிடையாது. நீ எல்லாம் வெறும் ஒரு நேம்லெஸ் என்ட்ரி. இந்த மாதிரி ஆளுங்களை பிரசிடென்ட் ஆக்குனா அது நம்ம அசோசியேஷனுக்கு பெருமை கிடையாது, அவமானம். ஒரு மனுஷனுக்கு பணம், செல்வாக்கு, சொசைட்டில மரியாதை இந்த மாதிரி எவ்வளவு இருந்தாலும் அவனுக்கு அந்த சர்நேம் இல்லைன்னா எதுக்குமே மரியாதை இருக்காது இல்லம்மா? அன்னைக்கு அந்த துரோகி தன்னுடைய சுயநலத்துக்காக நடு தெருவில் விட்டுட்டு போயிட்டானேமா. அவன் கூட சேர்ந்து நம்ம குடும்ப பேருமே போயிடுச்சு. வீடு வாசல் இல்லாம தெருவுல பிச்சை எடுக்கிற நிலைமைக்கு ஆளாகிட்டு போயிட்டானேமா. ஆனா நான் முன்னேறணும்ன்ற வெறியோட கஷ்டப்பட்டேன், சம்பாரிச்சேன். உங்க கால் தரையில படாம பாத்துக்கிற அளவுக்கு உங்களை ஒரு நிலைமையில கொண்டு வந்திருக்கேன். எங்க 2 பேருக்கும் மகாராஜா நீதாண்டா. இப்ப இதெல்லாம் நீ ஏன சொல்லிட்டு இருக்க? அப்படி என்னதான் நடந்துச்சு?